என்ன நீ கனவு வந்துட்டு நின்னுட்டு இருக்க? வா உள்ள போலாம். உள்ள போலாமா? அப்ப இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் பிரம்மையா? சே, நான் தான் லூசு மாதிரி ஏதோ கற்பனை பண்ணிட்டேன் போல. என்ன ஆச்சுனே? ஒன்னும் இல்லம்மா. சரி வா, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், நீயும் எதையோ நினைச்சிட்டு நின்னுட்டு இருக்க. வா உள்ள போலாம். இல்லம்மா, நீ என் மேல கோபத்துல இருப்பேன்னு நினைச்சேன். கோவத்திலையா? எதுக்கு? அடடே, வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? இப்பதான் மாப்பிள்ள வந்தேன். நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன். அத்தை, மாமா, தங்கச்சி, மருமக எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாருமே நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. என்னம்மா வந்தவரை வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள கூட்டு போ. இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் அண்ணன் என்ன கனவு கண்டுட்டு நினைச்சுனே தெரியல. அப்ப வானே வானேன்னு கூப்பிடுறேன், காதே கேட்கல. இப்பதான் என்னமானே கேட்டிருக்கு. என்னாச்சு மாமா? இல்ல, நீங்க எங்க மேல கோவத்துல இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி வானே, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம். ஆமா மாமா, வாங்க உள்ள போய் பேசலாம். என்ன மன்னிச்சிருமா தங்கச்சி. எதுக்கு நீ வந்ததுல இருந்து சும்மா சும்மா மன்னிச்சிருன்னு கேட்டுட்டே இருக்க? அதானே, எதுக்குப்பா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டியதா இருக்கு. அவ ஒரே பிடிவாதமா அடம் பிடிச்சிட்டு நான் அந்த பணத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? சரி விடுனே, அதனால என்ன இருக்கு? யார் யாருக்கு எப்படி நடக்கணும்னு இருக்கோ அப்படித்தானே நடக்கும். இதனால ஓ மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சுதான். என்ன என் பிள்ளைய ஓ வீட்டுக்கு மருமகளை ஆக்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணத்தானே பார்த்து கட்டி வைக்க முடியும். விடுமா, வருத்தப்படாத. இவ ஒருத்தி வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு காப்பி தண்ணி ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாளா? சும்மா மூஞ்ச தூக்கி வச்சு நின்றுட்டு இருக்கா. போய் காப்பி ஏதாவது போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. ஐயோ, அதெல்லாம் வேணாமா லட்சுமி, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இருனே, நான் போய் காப்பி ஏதாவது போட்டு கொண்டு வரேன். அம்மா லட்சுமி, வேண்டாம்மா, இப்ப நான் கிளம்பணும். இருப்பா, வந்தது வராதமா காலைல சுடுதண்ணி ஊத்திட்டு கிளம்புற மாதிரி கிளம்புவேன். உட்கார் கொஞ்ச நேரம். ஆமாம்மா, என்ன வராதவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்க என்ன செஞ்சிட போறோம்? காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க. சரி மாப்பிள்ள. வாங்க மாமா, நீங்க வந்திருக்கதா அம்மா சொல்லுச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பரமால. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. எவ்வளவு ஆசார பிள்ளையா இருக்கு. அழகான பிள்ளையெல்லாம் விட்டுப்புட்டு இவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன்னு ஒத்த கல்ல நிக்கிறாளே. எனக்கும் ஆசைதான் என் தங்கச்சி மக என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு. ஆனா எங்க பொண்டாட்டின்ற பேர்ல ராட்சசிய உன்னை வீட்டுல வச்சிட்டு இருக்கேனே. அவ இருக்கும்போது என் குடும்பத்தால யாரையும் நுழைய விட மாட்டா போல. என்ன மது, அடுத்து என்ன பண்றதா இருக்க? அடுத்து என்ன பண்றது? இவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க வேண்டியதுதான். அதான் கட்டுறோம் நீங்க எல்லாம் வேணான்ட்டீங்க. இதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்க்க வேண்டியதுதான். அம்மா பேசாம இருக்க மாட்டேன். சும்மா இருடா, நான் யதார்த்தமா தான் சொல்றேன். அப்பத்தான் பேசுறதெல்லாம் பெருசா நினைச்சுக்கிறாதீங்க. அது அதோட மனசுல இருக்கிறத எதையுமே வெளிப்படையா சொல்லிடும், உள்ள வச்சிருக்காது. சேச்சா, அப்படிலாம் இல்லம்மா, அவங்களுக்கு தோன்றதை அவங்க பேசுறாங்க. இதுவும் நல்லதுக்கு தான். அடடே மாம்சு, எப்போ வந்த? பெத்த மருமகனே வந்தேன். இந்த ஆளு வீட்டுல இவரை தவிர எல்லாருமே திமிரு பிடிச்சதுக்குதான். என்ன மாப்பிள்ள, வேலையில எப்படி போகுது? நல்லா போகுது மாமா. நல்லா போதா? நீ எந்த வேலைக்கு போயிட்டு இருக்க? நல்லா போகுதுன்னு சொல்ற. ஏன் ஒரு வெட்டி முண்டை பண தண்டம், நீ வேலைக்கு போறியா? டேய் சும்மா இருடா. அவன் எந்த வேலைக்கும் போகல, தின்னுட்டு சும்மா ஊரத்தான் சுத்திட்டு திரியான். அவன் கிடைக்க என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? ஒன்னும் இல்ல மாமா, போலீஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் அந்த கிளவி அப்படி சொல்லுது. இன்னைக்காவது நான் போலீஸ் எக்ஸாம் எழுதி IPS செலக்ட் ஆக போறேன். அப்ப மூக்கு மேல வாய வைக்க போகுது. என்னடா உளறிட்டு இருக்க? மூக்கு மேல எப்படா வாய வைப்பாங்க? வாய் மேலதான் கைய வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்டா அப்படி உளறிக்கிட்டு இருக்க? ஐயோ ஆமால. சரிங்க மாப்பிள்ள, உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு எழுதி முடிச்சுட்டு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. எங்கடா விட காப்பி போட போனேன்னு போனா 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணா. காப்பி போடுறாளா இல்ல கிச்சனை விளக்கி வாங்குறாளா? வந்துட்டேன். காப்பி போட போனியா இல்ல காப்பி போடுறது எப்படின்னு படிக்க போனியாடி? அத்தை போட்டுட்டு வர வேணா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? இத மாமாட்ட கூட. இந்தாங்க மாமா. இருக்கட்டும் மது, உங்ககிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நீ எவ்வளவு ஆசையோட இருந்தேன்னு எனக்கு தெரியாது. அப்படிலாம் இல்ல மாமா, நான் எந்த ஆசையோடையும் இல்ல. எனக்கு தெரியுமா, இருந்தாலும் எல்லாரும் அப்படி இப்படின்னு பேசியே உன் மனசுக்குள்ள ஆசை கொண்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏதோ என் மனசு நோகக்கூடாதுன்றதுக்காக நீ வேணா அப்படி சொல்லலாம். இல்ல மாமா, நிஜமா தான் சொல்றேன். எப்ப நீங்க
மாமாக்கு வேற பொண்ணு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்பயே என்னோட மனசை நான் மாத்திக்கிட்டேன் மாமா. யார் யாருக்கு எப்படின்னு எழுதியிருக்கோ அதே மாதிரி தானே நடக்கும். யாருக்கு யாருன்னு கடவுள் ஒரு முடிச்சு போட்டிருப்பாரு. அதை நீங்களோ நானோ மாற்ற முடியாதுல்ல மாமா. எப்படி நடக்கணுமோ அப்படித்தானே நடக்கும். இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா. விடுனே, போனதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்க? இனிமே நடக்க போறத பத்தி பேசுங்க. ஆமா மாமா, போனதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? முன்னாடி யார் யார் என்ன பேசுனாங்களோ அதெல்லாம் நடந்துருமா என்ன? நமக்குன்னு என்ன நடக்குன்னு இருக்கோ அதுதான் மாமா நடக்கும். நீங்களோ நானோ எதையும் மாத்தி அமைக்கணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. சரி மாப்பிள்ள, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, எனக்கும் ஆசை தான் என் தங்கச்சி பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு. நான் ஆசைப்பட்டு என்ன பண்றது? என் பையன் என் பேச்சை கேட்கறவனா இருந்தா கூட எதையோ சொல்லி நம்ம கட்டி வைக்கலாம். ஆனா அவன் தான் அம்மா பிள்ளையா இருக்கானே, அம்மா என்ன சொல்றாளோ அதைத்தான் கேட்பான். நீ அவங்கிட்ட நம்மளால பேசி ஜெயிக்க முடியுமா? சரி விடுங்கண்ணே, அதனால என்ன பண்ண முடியும்? ஆமா மாமா, மாப்பிள்ளை என்னைக்கு வராரு? அவன் தான் பிசினஸ் விஷயமா அமெரிக்கா போயிருக்கானே. அதனால பூ வைக்கிறது பொண்ணு பாக்குறது எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கங்க, நான் கல்யாண டைம் கரெக்டா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அம்மா என்ன சொல்றாளோ அதை அப்படியே கேக்குற பையன் வேற என்ன சொல்லுவான்? இவ்வளவு ஏன் பொண்ணை கூட அவன் பார்க்கல. அவ அம்மாவுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் போதும், அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேச முடியும்? அதுவும் சரிதான் மாமா, இப்ப இருக்க பிள்ளைங்க கிட்ட நம்ம எதுவும் பேசி ஜெயிக்க முடியாது. அவ்வளவு ஏன், என் வீட்லயே நான் ஒரு பையனை பெற்று வச்சிருக்கேன் பாத்தீங்களா? போலீஸ் வேலை கிடக்குற வரைக்கும் வேற ஏதாவது வேலைக்கு போய்கிட்டே இதை பாருடா நான் கேட்கவே மாட்டேன்றியா மாமா. என்னையே இழுக்காட்டி இவங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா எல்லாருக்கும் நான் தானே இழிச்சவா பையன். அவன் போயிட்டு தாண்டா மறு வேலை வாப்பியா. சரி விடுங்க மாமா, ஏதோ லட்சியத்தோட இருக்கான்ல, அவன் ஆசைக்கே விட்டுருங்க. ஊடால வேற ஏதாவது வேலைக்கு போனா அந்த வேலைக்கு பிடிச்சி போய் அந்த வேலை பிடிச்சிருச்சுன்னா அதவே பார்க்கணும்னு தோணிரும். அதனாலதான் வேற ஏதாவது வேலைக்கு போகாம இருப்பான். சூப்பர் மாம்சு, இப்பதான் நீ கரெக்டா பேசிட்டு இருக்க. எனக்காக பேசுறதுக்கு நீயாவது இருக்கியே. இதுக்கு ஒன்னும் குறைச்சலடா, குறைச்சல். எப்பாரு கிளவி, என்ன பேசின பேச்சுக்கு என்னைக்காவது நீ பார்க்கத்தானே போற. இதே தாண்டா நீ 2-3 வருஷமா சொல்லிக்கிட்டே தாண்டா இருக்க, ஒன்னும் ஆகல. சரிம்மா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், எல்லாரும் வந்துருங்க. இதை நான் சொல்லக்கூடாதுதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சரிண்ணே. மறுபடியும் சொல்றேன், என்ன தப்பா மட்டும் நினைச்சுக்கிறாதம்மா. சேச்சா, அப்படியெல்லாம் இல்லண்ணே. எனக்கும் காலையில இருந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சொல்லி கேட்டுக்கிட்டேன். அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே. அம்மா அம்மா ஒரே அழுகம்மா. என் பேத்தி விட்டுப்புட்டு எவ்வளோ ஒரு சிறுக்கியே அந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டுட்டு வர போறீங்களேன்னு ஒரே அழுக. காலையில இருந்து சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. ஐயோ, என்னன்னு சொல்ற? ஆமாம்மா, அம்மா கூட சொல்லுச்சு, நீ என்ன தப்பா நினைச்சுக்கிருவ, வீட்டுக்குள்ளேயே விடமாட்ட, அப்படி இப்படின்னு சண்டை பிடிப்பேன்னு சொல்லுச்சு. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா நான் ஒன்னு நினைச்சது இங்க வேற நடக்குது. அது புரிஞ்சுக்கிறவங்க தான் மாமா அப்படி பண்ணுவாங்க. அம்மா அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க ஆளு. அதனாலதான் அம்மாவை ஈஸியா சமாதானப்படுத்த முடிஞ்சிச்சு. சரிம்மா, அம்மாவை கூப்பிட்டேன், வரமாட்டேன்ருச்சு. என் பேத்தியவே நீ கேட்டல, நீ நான் கூப்பிட்ட இடத்துக்குலாம் வரணுமா அப்படின்னு சொல்லி சண்டை தான் பிடிச்சிச்சு. நீ என்ன பண்றது அப்படின்னு சமாதானப்படுத்தி விட்டுட்டு வந்தேன். சரிண்ணே, நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத. நடக்க வேண்டியதை பாருங்க, நாங்க எல்லாருமே வந்துடுறோம். சரிம்மா, அப்புறம் நான் போயிட்டு வரேன். சரிண்ணே. போயிட்டு வரேன் மாப்பிள்ள, போயிட்டு வரேன். சரிப்பா. சரி லட்சுமி, நான் வயக்காட்டு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன். சரிங்க. வயசானாலாச்சு, உட்கார முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல. போய் செத்த நேரம் குறுக்க சாக்கணும். ஏண்டா எப்பயும் நேரம் வீட்டுல இருக்க மாட்டேன், இன்னைக்கு நான் ஊர் சுத்த போகல. உங்களுக்கு என் பிள்ளைய சொல்லல தூக்கவே வராதுல்ல. ஏண்டி என்ன கேட்டேன், ஊர் சுத்த போலையான்னு தானே கேட்டேன். ஏன் அப்பத்தா நீ போய் தூங்க பாருந்தானே சொன்னேன், போய் தூங்கு. ஆத்தாடி, இவனை சொன்னா என்னமோ ஆத்தாள மகனும் ஏன் கிட்டிட்டு வராளு. இங்க போய் தூங்க போறேன்னு சொல்லுங்க, பேசாம போய் தூங்குங்க. அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். ஆமாமா, என்னமோ பண்ணிட்டு போறானே, இப்படியே விடுங்க, கடைசியில உருப்படாம தான் போறாங்க. கிளவி பேசுற, இரு உன்னை வச்சுக்கிறேன். ஏமாமா, குறுக்கு வலிக்குது, தள்ளுங்கடி, நான் போய் குறுக்க சாய்க்க. குறுக்கவா சாய்க்க போற? இரு, நீ பேசுற பேச்சுக்கு என்னைக்காவது ஒரு நாள் உன் குறுக்கவே ஒடிச்சு விட போறேன். என்னம்மா, நீ எதுவும் கவலைப்படாதா, என் மேலதான் தப்பு. நானும் சின்ன வயசுல இருந்து அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்க கூடாது. ஏம்மா என்ன நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? எனக்கு தான் அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க பேசினாப்ல நான் ஆசைப்பட்டுருவேனா என்ன? எனக்கும் கொஞ்சம் சுய புத்தி இருக்குமா.
அதனால என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா ஆமா, அவளை நினைச்சு நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அந்த கருவா எனக்குலாம் இவ செட்டே ஆக மாட்டா. ஏமா ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது? அடிச்சு பல்லெல்லாம் கட்டிப்பிடுவேன். பேசாம போயிரு. சும்மா சும்மா என் அண்ணன் பையனை கருவாயன் கருவாயன்னு சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப சவப்போ. இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசாம இருக்க வேண்டியதுனடா. என்னதான் 1000 தான் இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலனாலும் அம்மாவுக்கு அது அண்ணன் பையன், அவங்க அண்ணன் குடும்பம், அவங்கள விட்டு கொடுத்துருமா என்ன? ஆமா ஆமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவங்க நம்மளா என்ன வேணா பேசலாம், ஆனா நம்ம அவங்க அண்ணன் குடும்பத்தை பத்தி எதுவும் பேசிடக்கூடாது. உடனே மூக்குக்கு மேல கோபம் வந்துடும். தெரியுதுல, தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணேனா ஒரு தடவை தாண்டா சொல்லுவேன். திரும்ப திரும்ப என்ன சொல்ல வச்சிட்டு இருக்காத. சும்மா சும்மா கருவாயன் கருவாயன் சொல்லிட்டு இருக்க. அவன் என் மருமகன். ஆமா, பொண்ணையே கட்டலையா? மருமகனா? மருமகன் போவாங்கிட்டு. அண்ணன் கட்டினாலும் சரி கட்டலனாலும் சரி அவன் என் அண்ணன் மகன், எனக்கு மருமகன் தான். அம்மா, இவளை கட்டாதப்பயே நீ இந்த அலப்பறை பண்ணுற. இவளை மட்டும் கட்டிட்டா நீ என்னென்ன அலப்பறை பண்ணுவியோ எனக்கு தெரியலம்மா. இட்டா மருமகனை தலையில தூக்கி சுமந்தாலும் சுமப்பம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியும். போய் உன் வேலையை பாரு. போறேன். பிரியா வர சொன்னா என்ன ஏதுன்னு கேட்டு வர. ஏண்டி அந்த அடங்காதவளுக்கு வேற வேலையே கிடையாதா? உன்னையும் சும்மா இருக்க விட மாட்டேன்றா, அவளும் சும்மா இருக்க மாட்டேன்றா. பேசாம இருமா. அவ என்னோட ஃப்ரெண்டு. நான் எங்க கூப்பிட்டாலும் அவ வரால. அதே மாதிரி அவ எங்க கூப்பிட்டாலும் நான் போய் தானே ஆகணும். என்னமோ பண்ணு. உனக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படின்னாத்தான் நீ அடங்குவ, அவளும் அடங்குவா. போங்கம்மா. வர இந்த நியூஸ் பேப்பர்ல இன்ட்ரெஸ்டா ஒரு செதியும் வர மாட்டேங்குது. அவனை விட்டுனா இவனை குத்துனா, அவனை அடிச்சா இவனை அடிச்சான் தான் வருதே தவிர ஏதாவது இன்ட்ரெஸ்டா வருதா? அங்க நியூஸ் என்ன இருக்கோ அதைத்தான் நியூஸ் பேப்பர்ல போடுவான். இந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்டா வேணும்ன்றதுக்காக கதையா எழுதி போட முடியும். என்ன முடிச்சுட்டு நிக்கிறான்? என்னடா வேலைக்கு போல? போனப்பான்ட்டு வீட்டு முன்னாடியே நின்றுட்டு இருந்தா நல்லா போயிடலாம்டா. ஐயோ, இதுக்கே இந்த இப்படி கோவப்படுறாரு. நீ வண்டிக்கு பெட்ரோல் போட காசு எப்படி கேட்க போறேன்? என்னடா நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், முழிச்சிட்டு நிக்கிறேன்ப்பா. வண்டிக்கு பெட்ரோல் போடணும், ஒரு 1000 ரூபா. அதுதானே என்னன்னு பார்த்தேன். கவுந்துருவாரே இருந்தாலும். அப்பா, தந்தையிடம் வண்டிக்கு பெட்ரோல் போட 1000 ரூபாய் கேட்ட மகனின் கைகளை உடைத்த தந்தை. பாவீங்களா, இதே நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கா இல்ல இந்த ஆள சொல்றாரா? அப்பா, தந்தை எவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப காசு கேட்ட மகனின் மண்டை உடைப்பு. ஐயோ, இதுக்கு மேல நம்ம காசு கேட்டா இந்த ஆள் நமக்கு ஆபரேஷன் பண்ணிடுவார். வேண்டாம், பேசாம நடந்தே போயிருவோம். ஐயோ, இவதுக்கு இங்க வரா? முத்து, உனக்கு இன்னைக்கு ஆபரேஷன் கன்ஃபார்ம். ஐயோ போச்சு, அபாய சங்க உதிர மாதிரியே இருக்கு. என்ன தங்கம், எதுக்கு இப்படி கத்திட்டு வர? ஐயோ போச்சு, தங்கம்மா தங்கம், தகர டப்பாவுக்கு தங்கம்னு பேர். இங்க தானே பாத்துட்டு இருக்க. பிரியா, என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லு, அண்ணன் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும். பிரியா வேணாம் பிரியா, எதையும் பட்ட சொல்லிடாத பிரியா. நான் சொல்லுவேன்டா, சொல்லுவேன். அப்பனத்தான ஓ லட்சணம் என்னன்னு சித்தப்பாக்கு தெரியும். இவனால என்ன பிரச்சனை வந்துச்சு சொல்லு, கை காலோட இனிங்கி போடுறேன். ஐயோ போச்சு. சித்தப்பா, உன் மகன் சேர்க்கையே சரியில்லை. என்னடா என் பிள்ளை சொல்றது உண்மையா? இல்லப்பா, போய் சொல்றப்பா. யாரு? நானா போய் சொல்றேன்? என் தங்க பிள்ளை போய் சொல்லாதுடா. யார் கூட தங்கம் சேர்ந்து திரியா? அந்த காவாலி பையன் கூட சேர்ந்து திரியா? உன் மகன் அடங்கவே மாட்டேன்றியா? ஐயோ போச்சு, அவன் செஞ்சதுக்கு எனக்கு தண்டனையா? அதுக்கு தான் அப்பயே சொன்னேன். கேட்டான அந்த எரும மாட்டு பையன் இப்ப பாரு, நான் மாட்டிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. என்னடா என்ன பண்ணி தொலைச்ச? நான் ஒன்னும் பண்ணலையே. என்ன தங்கம், இவன் ஒன்னும் பண்ணலையாம? பொய் சொல்றான் சித்தப்பா, பொய் சொல்றான். நேத்து என்னடா நடந்துச்சு? இப்ப நீ சித்தப்பட சொல்ல போறியா இல்ல நான் சொல்லவா? ஐயோ, அத நான் சொன்ன என் கண்ணு மொழியை தோண்டி இந்த ஆளை தின்றுவாரு. என்ன தப்பு பண்ணான்னு நீயே சொல்லு தங்கம். இவன் கண்ணு மொழியை தோண்டி நான் திண்டு போடுறேன். சொல்லல, நான் சொல்லல. இந்த ஆளுக்கு என் கண்ணு மொழி மேலேயே ரொம்ப நாளா குறியா இருக்கு. என்ன சொல்றியா நான் சொல்லவா? எனக்கு தள்ளிட்டு வந்தேன். பிரியா சாரி பிரியா, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிடாத, அப்புறம் எனக்கு அபாய சங்கு கன்ஃபார்ம். இந்த அறிவு நேத்து எங்கடா போச்சு? அவ என்ன எப்படி கிண்டல் பண்ணா? நீ ஏதாவது கேட்ட? பிரியா, அவன் என்னோட ஃப்ரெண்டு பிரியா. நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றான். என்னை என்ன பண்ண சொல்ற? அவ எதுக்குடா இங்க வரான்? ஏன் உனக்கு தெரியாதா அவ எதுக்கு இங்க போறான்னு? ஒரு அண்ணனா இருந்துகிட்டு உனக்கு இத சொல்ல வெக்கமா இல்ல? நான் எதுக்கு வைக்கப்படணும்? என்னது? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் பிரியா, கேட்க மாட்டேன்றான். நான் என்ன பண்ண முடியும்? என் வீட்டுக்கு வராதடானா கேட்க மாட்டேன்றான், வந்தேதான் தொலைகிறான். நான் என்ன பண்ண முடியும்? என்னது
ரெண்டும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கு. தங்கப்பிள்ள என்ன என்ன சொல்றான்? பிரியா பிரியா வேண்டாம் பிரியா, அப்பாட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத, உனக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன். பிரியாணின்னு சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறியா? போன தடவை இப்படித்தானே ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினேன். ஐயோ இல்ல பிரியா, இந்த தடவை உன்னை ஏமாத்தவே மாட்டேன். நிஜமா? ஆமா நிஜமா. அது மட்டும் இல்லாம இனிமே அவனை இந்த பக்கமே வரவிடாத மாதிரி நான் செய்யறேன். சரி சரி, என்ன பண்ணி தொலைக்கிறது? அண்ணன் நான் போயிட்டேன், அதனால உன்னை சும்மா விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரியா, ரொம்ப தேங்க்ஸ். என்னத்தான் அப்படி பேசுதுங்க? என்ன பிரியா மிரட்டுறானா என்ன? எப்பா என்னப்பா நீ சொல்ற? நான் போய் அவளை மிரட்ட முடியுமா? அவ என்ன மிரட்டாம இருந்தா சரிதான். என்ன பிரியா நான் சொல்றது சரிதான்? சரிதான் சரிதான், நீ சொன்ன மாதிரி நடந்துகிட்ட சித்தப்பா கதைக்கு எதுவும் போகாது. அதை விட்டுட்டு எனக்கு ஏதாவது டிமிக்கி கொடுக்கணும்னு நினைச்ச மவனே, நீ சொல்ற மணி உனக்கு அபாய சங்குதான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. நீ எனக்கு தங்கச்சியா கிடைக்க நான் 7 ஜென்மமும் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த உருட்டுற வேலையெல்லாம் வேற யார்ட்டையாச்சும் வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். நீ நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்ன தங்கம் அவனை விட்டுட்டேன், ஏதோ சொல்ல வந்த? எதுவும் கம்ப்ளைண்டா? அதெல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டப்பா, சும்மா அவனை மிரட்டினேன். ஏதோ சேர்க்கையா சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். சின்ன பசங்க கூட சேர்ந்து கோழி குண்டு விளையாடிட்டு இருந்தான், அதைத்தான் சொல்ல வந்தேன். தடிமாடு தடிமாடு, 7 கழுத வயசாயிருச்சு, இன்னும்மா சின்ன பிள்ளைய கூட சேர்ந்து கோழி குண்டு விளையாண்டுட்டு இருக்கான். இன்னைக்கு பரோட்டா அவனை வச்சுக்கிறேன். விடுங்க சித்தப்பா, இதெல்லாம் சின்ன வயசு ஞாபகம், இதெல்லாம் மறக்க முடியுமா? ஞாபகம் வந்திருக்கும், விளையாண்டுட்டு இருப்பான், அதுக்கு என்ன பண்றது? ஓ அப்படியா, சரி தங்கம். உன் சித்தி கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கா, போய் சாப்பிடு. கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லை. இருக்கு, அதை போய் நான் வச்சுக்கிறேன். சரி போ. இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. இந்த கொசு எப்படி அடிச்சு விரட்டுறது? எந்த கொசுவ? ஏன் எந்த கொசுவன்னு உனக்கு தெரியாது? ரொம்ப நாளா கேடியும் கிண்டலும் பண்ணிட்டு தெரியுது. என்னைக்கு அடிச்சு சாகடிக்க போறேன்னு தெரியல. ஏன் என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? பின்னடி போறப்பையும் வாரப்பையும் என் மச்சான் என் மச்சான், ஏன் பேசாம போறியா மச்சான்றியா? அவங்கிட்ட நான் என்னத்தடி போய் பேச? என்னடி சிரிச்சிட்டு இருக்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? அவனை எப்படி சமாளிக்கிறது? ஏதாவது சொல்லுடி. என்ன சொல்ற? அது ஓ சாமர்த்தியம். ஏ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏ அவன் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பையன். ஆமா நல்ல பையன், போடிக்கிட்டு பார்த்தாலே கடுப்பா இருக்கு. ஓஹோ, பார்த்தாலே கடுப்பா இருக்கா? ஆமாடி, பின்ன என்ன, என் அண்ணனுக்கு வேற ஃப்ரெண்டா போயிட்டான். பத்தாததுக்கு உனக்கு வேற முறப்பையன். இங்காரு முறப்பையன் நுறப்பையன்ட்டு இருந்த அவ்வளவுதான். நீ அவனோட ஆத்தாளை பத்தி உனக்கு தெரியும்ல? ஏ அது ஒரு டம்மி பீஸடி, அத பார்த்தா பயந்துட்டு இருக்க. யாரு அதுவா டம்மி பீஸ்? ஏ என்னடி இப்பயே மாமியாருக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்ட? என்னது மாமியாரா? போடி அங்கிட்டு. நான் உள்ளூருக்குள்ளே வாக்கப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். மாமியாராம்ல மாமியாரு, போடி. அதையும் நான் பார்க்கத்தானடி போறேன். பார்க்கத்தானே போறேன். நான் எப்பயே முடிவு பண்ணிட்டேன், இந்த ஊருக்குள்ள நம்ம வாக்கப்படக்கூடாது. இந்த ஊருக்குள்ள 1ன்னு 9ன்றாங்க. இங்க போய் வாழ்ந்தா நம்ம நல்லா இருக்க முடியும்? என்னடி இப்படி சொல்ற? நீ பிறந்து வளர்ந்தது இந்த ஊரு தானே? இந்த ஊரை விட்டு கொடுத்துட்டு நீ வெளியூருக்கா போற? ஆமா, பெரிய பிறந்து வளர்ந்த ஊரு. போடி அங்கிட்டு. இந்த ஊர்ல இருந்தேன் நான் நல்லா இருக்க மாட்டேன்டி. நான் சொல்றேன் கேட்டுக்க, நல்ல சிட்டியா பார்த்து வசதியான மாப்பிள்ளைய பார்த்து வாக்கப்பட்டு போனோண்டி. அப்பனா தாண்டி நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும். இல்லன்னு வச்சுக்க, காட்டு வேலை கம்மா வேலைன்னு நம்மளே ஒரு வழி ஆக்கி போடுவாங்கடி. அதுக்காகத்தான் சொல்றேன், இந்த ஊரு நமக்கு வேண்டாம். நீ எப்படி பேசினா என்னடி அர்த்தம்? உனக்கு எதுவும் தெரியாதுல்ல, இத்தனை வருஷமா என் கூட தான் இருக்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது? தெரியும்டி, ஆனா நீ இவ்வளவு நாள் சும்மா சொல்லிட்டு இருந்தேன்னு நினைச்சேனே. சும்மா சொல்லுவாங்க, ஓடி எங்கிட்டு. நீ வேணா பாரு, உன் அம்மாவுமே இந்த ஊருக்குள்ள உனக்கு மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்களே. அதுக்கெல்லாம் இன்னும் நாள் கிடைக்குடி, அதை பத்தியா இப்பயே யோசிக்கிற? என்னது நாள் கிடக்கா? ஏ எருமை மாடு வயசாகுதுடி, சட்டுப்பட்டுன்னு கல்யாணம் பண்ணி போறது வழிய பாப்பியா? இன்னும் நாள் கிடக்காம? நாள் இன்னும் எத்தனை நாள்மா கிடக்கு? அங்க பாருடி யார் வந்திருக்குதுன்னு. அப்படி யார் வந்திருக்கா? எனக்கு என்ன தெரியும், அவன்கிட்டே போய் கேளு. அவன்கிட்ட கேட்கறதுக்கு நான் கேட்காமலே இருந்துருவேன்ல. வா ஓடிடுவோம். Baby, baby, என் தேவ தேவி. Oh, baby, baby, என் காதல் ஜோதி. இவன் எப்படி இங்க வந்தா? ரப்பர் வாங்கி எப்படி
எங்க போனாலும் விட்டு தொலைய மாட்டேன்றாண்டி. இப்படியே பின்னாடியே வந்துடலாம். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கும் தெரியல. இப்படி நீ புலம்புறதுக்கு என்ன பிரச்சனைன்னு அவன்கிட்ட போய் கேட்டலாம். படி படி போடி. உன பார்த்தாலே எனக்கு ஈரக்குலையில ஆடுது. இவங்கிட்ட போய் என்ன பேச சொல்றியா? ஏஹே, இவ்வளவு நேரம் என்னமா வாய் பேசிட்டு இருந்த? உன்னை பத்தி எப்படி எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருந்த? இப்ப உனக்கு பயமா இருக்கா? இத என்ன நம்ப சொல்ற? போடி என்கிட்ட. நான் போறேன்ப்பா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும்